நான் என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து பேக்கரிக்கு போயிருந்தேன். ஒரு ஈவினிங் டைம் vlog தான் இது. ஸோ எங்கள் அம்மா, நான், என் ஃப்ரெண்டு அண்ட் அப்புறம் என்னோடய கிட்ஸ் இதெல்லாம் தஞ்சாவூரில் பிளாக் ஃபாரஸ்ட்டுங்கிற பேக்கரிக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எக்கச்சக்க கேக்ஸு, அதுக்கப்புறம் பஃப்ஸு எல்லாமே இருந்தது. இந்த பேக்கரி வந்து தஞ்சாவூரில் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்டக்கவே இருக்குது. ரொம்ப நல்ல குவாலிட்டி, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கேக்ஸ் அண்ட் எல்லாமே. ஸோ இதுதான் நான். ஸோ என் ஃப்ரெண்டு இது பிஸியாக வந்து ஃபோன் பார்த்துட்ருக்கா. அப்புறம் என்னோடய கிட்ஸு எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக போயிருந்தோம். அது வந்து ஒரு ஈவினிங் டைம், குழந்தைக்கு ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் நாங்கள் போயிருந்தோம். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஹாய் சொல்கிறா. ஸோ அன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து நிறையா ரீல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் கிட்ஸை வந்து நாங்கள் வந்து பேக்கரி அழைச்சிட்டு போயிருந்தோம். ஸோ அதுதான் என்னோடய பையன் வந்து கேக் சாப்பிட்றான். ஹனி கேக் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹனி கேக் சாப்பிட்றான். நானும் அம்மாவும் வந்து வெஜிடபிள் பஃப்ஸு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பஃப்ஸ் வாங்கியிருந்தாங்க அவங்களும். ஸோ பிஸ்கெட்ஸு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி இங்கே. ஸோ எல்லா விதமான கேக்ஸும் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பைனாப்பிள் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக், ரெட் வெல்வெட், ஸ்ட்ராபெரி, ஸோ இந்த மாதிரி எல்லா கேக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரைஸும் ரொம்ப நாமினல். டோனட்ஸ் இருக்குது. ஸோ கேக் எல்லாமே ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ நான் வந்து ஈவினிங் வந்து இந்த மாதிரி தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் வெளில போகிறது. ஸோ ஹனி கேக் வந்து 30 rupees, சூப்பராக இருந்தது. ஆப்பிள் பை, நிறைய கேக்ஸு, நிறைய புட்டிங்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அது எல்லாமே நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். ரெயின்போ கேக் இருந்தது. ஸோ நான் வந்து வெஜிடபிள் பஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக எங்கள் ஈவினிங்கை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நைட்டி வந்து டே டைமில் கண்டிப்பாக வேர் பண்ணாதீங்க, நம்மளோட கான்ஃபிடென்ஸ் குறையும், அது ஒரு சிக்லி லுக் இருக்கும். ஸோ நைட்டிக்கு பதிலாக வந்து காட்டன் குர்தா, பேண்ட், அப்புறம் வந்து டிஷர்ட், பேலஸோ இதெல்லாம் வேர் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அமேசானில் அடிக்கடி சேல் அண்ட் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸஸ், இந்த வீடியோவில் வேர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு இதில் என்ன ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த குர்தாவோட பிராண்ட் நேம் வந்து ஜானஸ்யா. இது வந்து ஒரு நல்ல பியோர் காட்டன் குர்தா. இண்டிகோ ப்ளூ கலர் இந்த குர்தா ரொம்ப நல்லா இருந்தது. இது ஆல்ரெடி நான் வாஷும் பண்ணி பார்த்துட்டேன். கலர் போகவே இல்லை, புதுசாக அப்படியே இருக்குது. ஆஃபீஸ் வேர் அண்ட் எல்லா கேஷுவல் அக்கேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த குர்தாவை வந்து வேர் பண்ணலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த குர்தா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபிட் குர்தா. ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 899 rupees. பாட்டம் வந்து நான் வந்து கோ கலர் ஒயிட் கலர் லெகின்ஸ் வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். ஜென்ரலி கோ கலர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. வந்து ஒரு நல்ல பிங்க் கலர் குர்தா. இந்த குர்தாவோட பிராண்ட் நேம் வந்து ஜானஸ்யா. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 999. இதுக்கும் வந்து நான் கீழே வந்து கோ கலர் லெகின்ஸ் தான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ பிங்க் கலரில் வந்து ஒயிட் கலரில் வந்து அவங்க த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஒயிட் கோ கலர் லெகின்ஸ் வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். இந்த குர்தா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபிட் குர்தா அண்ட் வந்து ஸ்லிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவ்ஸ் வந்துட்டு 3/4 ஸ்லீவ்ஸு. மெட்டீரியல் வந்து ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல். அழகாக ஹேண்டில் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் வந்து வருது. இதுவும் வந்து மஸ்ட் பைனே சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் மிஸ்ட்டு தான் வாங்கினேன். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஃபேமஸ் பிராண்ட்லேருந்து கிங்கம் கார்ஜியஸ் அப்படிங்கிற ஃப்ராக்ரன்ஸ் மிஸ்ட் தான் நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1649. ரொம்ப லாங் ஸ்டேக்கு இது வருது. சூப்பராக இருந்தது. ஸ்மெல் ப்ளசண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து யூ ஆர் த ஒன் அப்படிங்கிற ஃப்ராக்ரன்ஸ் மிஸ்ட் தான் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 1649. ஸ்மெல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. எனக்கு ஜென்ரலாக ப்ளசண்ட்டாக இருக்கிற ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் ரோஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் போடணுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. Ramya here signing off. Bye. See you. Take care. Bye.